கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலே உங்களுடையவர்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். என்ன கரிசனை பாருங்கள்! என் தேவன் என் மீது மட்டுமல்ல, என்னுடைய மிருக ஜீவன்கள் மீதும் கரிசனை உள்ள தேவன். அதற்காக வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன் என்கிறார். அதை செய்வது மட்டுமல்ல, அதையும் ஒரு வாக்குத்தத்தமாக தருகிறார் பாருங்கள். உன் மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். புல் முளைக்கட்டும் என்கிறார். பசுமையான புல் முளைக்கிறது. தூதர்கள் எதற்காக என்கிறார்கள்? இது ஜான்சி வீட்டு ஆடு மாடுகள் புசித்து திருப்தியாவதற்கு என்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவு உங்களையும் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்வையும் குறித்து ஆழமாய் அழகாய் சிந்தித்திருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவனுக்கு மனிதனை நினைப்பது எம்மாத்திரம். இதுதான் சங்கீதக்காரன் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே பார்க்கிறோம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனே நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனே நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். ஆனால் என் தேவனோ நம்மை மட்டுமல்ல, நம்முடைய மிருக ஜீவன்களையும் குறித்து கரிசனை உடையவர் என்றாரே. என்னுடைய கேள்வி, நம்முடைய மிருக ஜீவன்களையும் கரிசனையாய் கவனிக்கிறவர் என்றால், நம்முடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி, வாழ்க்கை துணை, சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்படவில்லை என்கிற காரணத்தால் கவனியாமல் விட்டுவிடுவாரா? அவர் கரிசனையாய் அவர்களை சந்திக்க மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? தேற்ற மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? ஊக்குவிக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். காரணம், அவர்கள் உங்களுடையவர்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.